வஹ்தஹு லா ஷரீக லஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவருக்கு மாத்திரமே. அந்த ஒரு அல்லாஹுவை தவிர வேறு இணை தெய்வங்கள் இல்லை என்று சாட்சிக்குரியவனாக அல்லாஹ்வுடைய கிருபையினால இன்னைக்கு நம்ம குர்ஆன்ல இருந்து அதாவது ஒரு வசனம் படிச்சுட்டு அதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். 2வது அத்தியாயத்தின் 262, 63. அல்லாஹ்வின் நிமித்தம் தங்களுடைய பணத்தை செலவு செய்து பின்னர் அவமதிப்போ அல்லது தீங்கோ கொண்டு தங்களுடைய தர்மத்தை தொடராதிருப்பவர்கள் தொடராதிருப்பார்கள். அவர்களுடைய பிரதிபலனை தங்களுடைய இரட்சகரிடமிருந்து பெற்றுக் கொள்வார்கள். அவர்கள் அச்சம் கொள்ள எதுவும் இல்லை, அன்றி அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். அவமதிப்பை கொண்டு தொடரப்படுகின்ற ஒரு தர்மத்தை விடமும் கனிவான சொற்களும் அனுதாபமும் மேலானதாகும். அல்லாஹ் செல்வந்தர், கனிவானவர். இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த அவமதிப்பு, இன்சல்ட், அதை பத்தி தான் இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் முழுவதும் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதுல முதல் விஷயம் இது. இன்சல்ட் அப்படிங்கிறது ஒரு இகழ்ச்சியா பேசுறது, இல்ல தரம் தாழ்ந்து பேசுறது, திட்டுறது, கேலி செய்யறது, மரியாதை இல்லாம பேசுறது, அவமானப்படுத்துறது, மத்தவங்க முன்னாடி அவமரியாதை செய்யறது, மனதை புண்படுத்தக்கூடிய வார்த்தை இல்ல செயல்ல ஈடுபடுறது. அத நிறைய இடத்துல குர்ஆன்ல எல்லாம் சொல்றாங்க, டு நாட் மாக் ஒன் அனதர்ன்னு சொல்றாங்கல்ல. மற்றவங்களை நீங்க கேலி கிண்டல் பண்ணாதீங்க, நையாண்டி பண்ணாதீங்க, பரிகாசம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ரொம்ப சாதாரணமா அதை கடந்து போய்கிட்டு இருக்கோம், பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கோம். நமக்கு தெரியல. அதை திருத்திக்கணும், மாத்திக்கணும், அதை புரிஞ்சுக்கணும், இனிமே அதை நம்ம தடுத்துக்கணும். இல்ல மத்தவங்க நம்மள அது மாதிரி பண்ணணும், நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத குர்ஆன் நமக்கு வழிகாட்டுது. அவதூறு, புறம் பேசுறது, அதாவது 24வது அத்தியாயத்தின் 23வது வசனத்துல திருமணமான பெண்களை நீங்க தப்பா பேசாதீங்க, தெரியாம தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்லி தவறாக கூட பேசிடாதீங்க. அப்புறம் திட்டுறது, மற்றவங்களுடைய, அதாவது நீங்க மத்தவங்க இணை வழிபாடு செய்யக்கூடியாங்களா, அந்த இணைகளை கூட நீங்க திட்டாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றாங்க. திட்டாதீங்க, ஏன்னா அவங்க அல்லாஹ்வை திட்டுவாங்க. அபியூஸ், திட்டுவது, மனதை புண்படுத்தக்கூடிய வார்த்தை. இந்த 2வது அத்தியாயத்தின் 262 இப்ப படிச்சேன். 63 எல்லாம் சொல்றாங்க, கைண்ட் வேர்ட்ஸ் அண்ட் ஃபர்கிவ்னஸ் ஆர் பெட்டர் தென் எ சேரிட்டி. கனிவான வார்த்தைகளும் மன்னிப்பும் நீ தர்மம் கொடுக்கறத விட பெட்டர்னு சொல்றாரு. ஃபாலோட் பை அஃபென்சிவ் வேர்ட்ஸ் 263 பார்த்து. அதுக்கப்புறம் அவமானப்படுத்துறது, கௌரவ குறைவா நடத்துறது, பணக்காரன்னா ஒரு மாதிரி பாக்குறது, ஏழைன்னா ஒரு மாதிரி பாக்குறது. பணக்காரனா எந்திரிச்சு நிக்கிறது, ஏழைன்னா நம்ம பார்வையில எண்ணத்திலேயே மாற்றம் வருது. இதெல்லாம் எல்லாம் தடை செய்யறாங்க 2:114வது வசனத்துல. அதனால நம்ம இதுல இருக்கிறோமா, மாத்திக்கணும். ஜும்மா அதுக்குத்தான். ஜும்மால கேட்கக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை எடுத்துக்கிறப்ப இதுவும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் தான். நம்ம ஒரு காலு சமியனா ஒத்தானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம்ங்கிற அடிப்படையில நம்மளுடைய வாழ்க்கையை மாத்திக்கணும். முதல்ல நம்ம தர்மத்தை இகழ்ச்சியால பண்ண கெடுக்காதீங்கன்னு சொல்றாங்களே, அந்த வசனத்தை திருப்பி ஒரு வாட்டி படிச்சது. அல்லாஹ்வின் நிமித்தம் தங்களுடைய பணத்தை செலவு செய்து பின்னர் அவமதிப்போ அல்லது தீங்கு கொண்டோ தங்களுடைய தர்மத்தை தொடராதிப்பவர்கள். சிலவங்க அதாவது சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க, நான் தான் பண்ணேன், நான் கொடுக்கலன்னா இப்படி ஆயிருப்பியா, நான் இப்படி பண்ணலன்னா இப்படி ஆயிருக்குமா அப்படின்னு. அல்லாஹ் மறந்துடுறாரு. தங்களுடைய தர்மத்தை தொடராதிருப்ப, இன்சல்ட் பண்ணாம இருக்கிறது. ஏன்னா நம்ம பிரதிபலன் தான், தர்மம் கொடுக்கறதே பிரதிபலன் அல்லாட்ட எதிர்பார்த்துதான்.
நம்ம கொடுக்கிறவற்ற இருந்து எதிர்பார்க்கறது இல்ல, எதிர்பார்க்க கூடாதுங்கிறது தான் இந்த அர்த்தம், இந்த வசனம். அன்றி அவர்கள் அச்சப்படவும் மாட்டாங்க, அன்றி அவர்கள் துக்கப்படவும் மாட்டாங்க. அதாவது நமக்கு எதிராக கூட அவங்க நம்மள்ட்ட தர்மம் வாங்கினவங்க இல்லட்டா நம்மளால், அதாவது நம்ம வந்து அதுக்கு காரணமா இருக்கும்போது தப்பா கூட நம்மள பேசுவாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, என்ன பெருசா கொடுத்துட்டாரு இவரு அப்படின்னு சொல்லி. நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத குர்ஆன் நமக்கு சொல்லிட்டாரு. அவமதிப்பை கொண்டு துரடப்படுகின்ற ஒரு தர்மத்தை விடவும் கனிவான சொற்கள், அப்புறம் அனுதாபம், கைண்ட் வேர்ட்ஸ் அண்ட் ஃபர்கிவ்னஸ், சிறந்தது, மேலானது. அல்லாஹ் செல்வந்தர், அல்லாஹ் கனிவானவர். நம்ம ஒரு நம்பிக்கையாளரா இருக்கோம், அல்லாஹ் மட்டும்தான் அப்படிங்கிற அடிப்படையில சரணடைஞ்சல் நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்த விஷயங்கள்ல சாதாரண சோகால்டு மனிதர்கள் மாதிரி இல்லாம வழிகாட்டுதலை பெற்றவர்கள். அதனாலதான் அல்லாஹ் சொல்றாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தகுல்லா கூலு கௌலன் ஷதீதா. நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாஹ்வை கருத்தில் கொள்ளுங்கள், நல்ல கூற்றுக்களை மட்டுமே கூறுங்கள் சொல்றாங்க. நம்ம என்ன சொல்றோம், ஏன் எதிர்மறையா பேசக்கூடாதா, ஏன் இப்படி யோசிக்க கூடாதா, இப்படி பேசி பார்க்க கூடாதா அப்படின்னு. அதுக்கும் இப்ப லேட்டஸ்ட் ரிசர்ச், அதாவது நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம், நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, சாட் ஜிபிடில NLP, நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம். நம்ம பேசக்கூடிய பேச்சுகள் இருக்கு இல்லையா, சதா எதை பேசிட்டே இருக்கோம், இது சரியில்லை அது சரியில்லை, இவன் கிட்ட இவன் ஏதாவது பேசிட்டே இருந்தான்னா அது நம்மளை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. அது நிறைய விளைவுகளை ஏற்படுத்து சுற்றி இருக்கிறவங்கள. அதாவது அந்த விளைவுகள் வந்து நம்ம இந்த பொருள் பாக்குறோம்னா இந்த பொருளுக்கு அந்த விளைவு ஏற்படலாம். அந்த மாதிரி சதா பேசிட்டே இருக்குது, நெகட்டிவா பேசிட்டே இருக்கிறது, அதுதான் அதுல போட்டிருக்காங்க. எல்லாமே மனசுதான் காரணம். மனசு சரியா இருக்காது, மனசை கரெக்டா பாத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம் NLP. அதுல நிறைய விஷயம் நம்ம அதுக்கு குர்ஆன் நமக்கு அதையும் சொல்லிருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கு. அதுல எல்லாம் எதையுமே விட்டுறல, ரொம்ப அழகா சொல்லி தராங்க. அதனால தர்மம் கொடுக்கறதுனால பிறர் மதிப்பை நம்ம உயர்த்துறோம். நம்ம மதிப்பு கூடல, அவருடைய மதிப்பு உயர்த்துறோம். ஆனா இன்சல்ட் பண்றதுனால என்னன்னா தர்மத்தின் பலனை அழிச்சிடும். ஒரு வார்த்தை, ஒரு நினைச்சாலே போதும், நான் கொடுத்தேன்னு நினைச்சாலே போதும், இந்த நினைப்பு கூட நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அதுதான் இந்த வசனம் தெளிவா சொல்லுது. தர்மத்தின் பலனை அழிச்சுகிறது. இகழ்ச்சியுடன் கூடிய தர்மத்தை விட நல்ல வார்த்தையும் மன்னிக்கிறதும். எவ்வளவு தூரம் மன்னிக்கிறோமோ, மனிதர்கள்லாம் தவறு செய்யக்கூடியவங்க தான், பர்ஃபெக்டான ஆள் யாருமே கிடையாது. யாருமே பர்ஃபெக்டா எப்பவுமே, அவர் நபி கூட சொல்றாரு, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன சரி பண்ணி போய்கிட்டே இருக்கிறதுக்காக தான் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்றாரு. 1775 நினைக்கிறேன். அப்போ நம்ம என்ன படிக்கிறோம், எல்லாரும் பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கிறோம். எல்லாரும் பர்ஃபெக்டா இருப்பதற்கு அதற்கான முயற்சியில இருக்கிறோம். சரணடைந்தவர்கள் நம்ம சந்திக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் அல்லாஹ்ட்ட பொறுப்பை ஏற்படுத்திட்டு அதெல்லாம் நம்ம சொல்லி காட்டுறாங்க. அப்போ மலர்ந்த முகமும் மற்றவங்களுக்கு மரியாதையும் தருவது கூட தர்மம். நம்ம நம்மள்ட்ட இல்லாட்ட கூட யாராவது கேட்கும் போது உண்மையிலே நம்ம கஷ்டத்துல இருப்போம், நம்மள்ட்ட கேட்பாங்க, ஏதோ ஒரு உதவி ஏதாவது வேணா இருக்கட்டும், காசுதான் இல்லை, ஒரு உதவியோ ஒரு வழிகாட்டுதலோ நல்ல ஆறுதலான வார்த்தைகளோ நம்மள்ட்ட இருந்து எதிர்பார்க்கும் போது நம்ம அதை மலர்ந்த முகத்தோட உள்ளன்போட, அதுக்கு தான் எல்லாம் சலாம் சொல்லி சொல்றாங்க. நம்பிக்கையாளர்களை பாத்தீங்கன்னா நீங்க சலாம் சொல்லுங்கள், வாழ்த்து சொல்லுங்கள் சொல்றதே அதுக்கு தான். அப்போ அந்த மலர்ந்த முகமும் மரியாதை தருவதும் கூட ஒரு தர்மம் தான். அல்லாஹ் நான் வழங்கியதிலிருந்து செலவு பண்ணுங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த அல்லாஹ் தந்திருக்க இருக்கான். செல்வத்தை மட்டும் இல்ல, எல்லாம் என்னென்னலாம் நமக்கு கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் நம்ம மனசார மற்றவங்களுக்கு கொடுக்கும் போதுதான் அது அல்லாஹ் வழியில அல்லாஹ்வின் நிமித்தம் செலவு செய்யறதா ஆகும். இப்போ இப்படியே இருக்கிறோம் அப்படின்னா நம்பிக்கையாளர்களுக்கு இது ஒரு சோதனை அப்படின்னு சொல்றாங்க. 3வது அத்தியாயத்தின் 110, 111, 186 அந்த 3 வசனத்தையும் படிக்கிறவங்க. அதாவது மிகச்சிறந்த சமுதாயம் எல்லா காலங்களிலும் மனிதர்களுக்கிடையில்
எழுப்பப்பட்டவர்களில் நீங்கள் தான் மிகச்சிறந்த சமுதாயமா இருக்கிறீர்கள். நம்மள சொல்றாரல்ல, நீங்க தான் மிகச்சிறந்த சமுதாயம். ஏன்னா நீங்க நன்னறியை ஆதரிக்கின்றீர்கள், மேலும் தீமையை தடுக்கிறீங்க. நன்னறினா என்ன? அல்லாஹ் எதெல்லாம் ஏவி இருக்கிறாங்களோ அதெல்லாம் செய்றீங்க, அல்லாஹ் எதெல்லாம் தடுத்திருக்காங்களோ அதெல்லாம் விட்டு விலகிறீங்க. மேலும் நீங்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்கின்றீர்கள். சொல்றாங்க இல்லையா, நான் உன் மேல நம்பிக்கை கொண்டிருக்கோம், அதனால சாட்சியாளர்களோட எங்களையும் கணக்கிடுங்க, நான் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்ண சொல்றாங்க. வேதத்தை பின்பற்றுபவர்கள் நம்பிக்கை கொண்டார்களாயின் அது அவர்களுக்கு மேலானதாக இருந்திருக்கும். அவர்களில் சிலர் நம்பிக்கை கொள்ளவே செய்கின்றனர், ஆனால் அவர்களில் பெரும்பாலோர் தீயவர்களாக இருக்கின்றனர். அதனால நம்ம நம்பிக்கை அல்லாஹ் மேல நம்பிக்கை கொண்டிருக்கோம், அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் தான் நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டும் அப்படின்னு நம்பினதுக்கு அப்புறம் இதுக்கு மாற்றமா தீமை செஞ்சோம் அப்படின்னா இந்த கேட்டகரியில நம்ம வராம இருக்கணுங்கிறதுக்கு தான் இந்த வசனம். நம்ம ஆனால் அவர்களில் பெரும்பாலோர் எப்படி 12 103 106 சொல்லுதோ, நம்பிக்கை கொண்டவர்களில் பெரும்பாலோர் இணை வைக்காமலே என்று ஈமான் கொள்வதில்லைன்னு சொல்லுதோ, அதே மாதிரி அவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க, நான் பெரும்பாலோர்கள் தீவிரர்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி அடுத்த வசனம் சொல்லுது, உங்களை அவமதிப்பதை தாண்டி, இப்ப நம்ம நேர்மையா நன்னறியான வாழ்க்கை வாழ்ந்து நல்லதை ஏவி தீவிர தடுக்கும் போது மற்றவங்களுடைய பார்வைக்கு நம்ம எப்படி படுவோம் அப்படின்னா, பொழைக்க தெரியாதவன், இவன் ஜோக்கரு, இவன் சும்மா இப்படியே சொல்லிக்கிட்டு தான் அலைவான், இப்படி பல பேச்சுக்களுக்கு என்ன நபிமார்களும் தூதர்களும் இப்படி பேச்சுக்கு ஆளா இருக்கிறாங்க. புத்திசாலி தான் ஆனா இருக்கேன் அப்படிதான் நம்மளே சொல்லுவாங்க. அதை தவிர வேற எதுவும் செய்ய முடியாதுன்னு எல்லாம் சொல்றாங்க. இந்த உங்களை அவமதிப்பதை தாண்டி அவர்களால் உங்களை ஒருபோதும் தீங்கிழைக்க முடியாது. ஆனா இந்த அவமதிக்கிறதுக்கு நம்ம உடனே ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் பாத்தீங்களா, அங்கேயே நம்ம வெளில போயிடும். அவன் இப்படி பேசிட்டான், நம்ம கண்டிப்பா பதில் குரான்ல இருந்து அவனுக்கு ப்ரூஃப் பண்ணியே ஆகணும்னு சொல்லி நிக்கிறோம் பாருங்க. தேவையில்லைன்றாரு. ஏன்னா நான் தான் கத்துக் கொடுக்குறேன், மத்தவங்களை நேர்வழி நடத்துறது உன் வேலை இல்லப்பா, என் வேலைன்னு சொல்றேன். அப்ப நம்ம அங்க ஆதங்கப்படவோ புரியுதா, ஆவேசப்படவோ இல்லட்ட நிரூபிக்கணுங்கிற தேவையே இல்லை. ஏன்னா நம்ம அப்படி நிரூபிக்க போகும்போது அல்லாஹ்வுடைய வேத வரம்புகளை பாதுகாக்கிற நிலையில நம்ம இல்ல. ஞானத்தோடனும் கனிவான உபதேசத்துடனும் அல்லாஹ்வுடைய செய்தியை கொண்டு போய் சேருங்கன்னு சொல்றாங்க 16வது அத்தியாயத்தின் 125வது வசனத்தில். அதனால உங்களை அவமதிப்பதை தாண்டி அவர்கள் உங்களுக்கு ஒருபோதும் தீங்கிழைக்க இயலாது. அவர்கள் உங்களுடன் சண்டையிட்டால் அவர்கள் புறங்காட்டி திரும்பி விரண்டி ஓடுகிறார்கள், அவர்கள் ஒருபோதும் வெற்றி பெற இயலாது. அதனால இந்த விஷயத்த நம்ம ஸ்ட்ராங்கா நம்பணும். நம்ம நேர்மையா இருந்தோம், நன்னெறியோட இருந்தோம் அப்படின்னா நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கு. அல்லாஹ் போதுமானவர் நமக்கு. 186ல சொல்றாங்க பாருங்க, இதே 3வது அத்தியாயத்தின் 186வது வசனத்துல, உங்களுடைய பணம் மற்றும் உங்களுடைய வாழ்வுகளின் மூலம் நிச்சயமாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். மேலும் வேதத்தை பெற்றவர்களிடமிருந்தும் போலி தெய்வ வழிபாடு செய்பவர்களிடமிருந்தும் ஏராளமானதொரு நிந்தனைகளை நீங்கள் செவியுறுவீர்கள். இதைத்தான் அந்த இன்சல்ட் உங்களுக்கு வரும். நல்லா சொல்றாங்க, இது சோதனை. பண வாழ்வு மட்டும் சோதனை கிடையாது, மற்றவங்கள்ட்ட இருந்து நிந்தனை பெறுறோம் இல்லையா, அது கூட சோதனை தான் சொல்லுது. நிந்தனைகளை நீங்கள் செவியுறுவீர்கள். நீங்கள் உறுதிப்பாட்டுடன் விடாமுயற்சியோடு இருந்து நன்னறியானதொரு வாழ்வு நடத்துவீர்களாயின் இது உங்களுடைய விசுவாசத்தின் பலத்தை நிரூபிக்கும். வேற ஒரு இடத்துல 42ல 43 சொல்றாருன்னு நினைக்கிறேன். 42வது அத்தியாயத்திலையும் உங்களுடைய விசுவாசத்தின் பலத்தை எது காட்டும் அப்படின்னா மெய்யான பலத்தை காட்டும் அப்படிங்கறத இதைத்தான் சொல்றாங்க. இதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் சொல்றாரு. அதனால நம்பிக்கையாளர்களுக்கு இது ஒரு சோதனையா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். யாராவது நம்மள அவதூறு பண்றாங்க, இல்ல அவமானப்படுத்துறாங்க, தரம் தாழ்த்துறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பொறுப்பு அல்லாஹ்ட்ட தான் ஒப்படைக்கணும். அதை பத்தி கவலையே விடக்கூடாது. நிச்சயமாக, அதாவது பொறுமையையும் மன்னிப்பையும் கை கொள்வது. 42வது அத்தியாயத்தின் 43வது வசனம். பொறுமையையும் மன்னிப்பையும் கை கொள்வது குணநலனின் ஒரு மெய்யான பலத்தை பிரதிபலிக்கின்றது. உண்மையிலேயே நம்ம ஒரு பலம் வாய்ந்தவன் அப்படின்னு சொன்னா பொறுமையோட இருக்கிறது. ஏன்னா நீங்கள் உறுதிப்பாட்டுடன் விடாமுயற்சியோடு இருந்து நன்னறியானதொரு வாழ்வு நடத்துவீர்களாயின் இது உங்களுடைய விசுவாசத்தின் பலத்தை நிரூபிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவர்கள் உங்களை அவமதிப்பதை தவிர நம்மள வேற எதுவும் செஞ்சிட முடியாது. நாம நேர்மையா நன்னெறியோட இருந்தா ஆப்போசிட்ல இருக்கவங்க வேணா நம்மள தரம் தாழ்ந்து பேசலாம், இல்ல திட்டலாம்,
இல்லாட்ட அவமானப்படுத்தலாம். நிச்சயமாக செல்வம், இந்த வாழ்வு, நிந்தனை மூலம் நாம சோதிக்கப்படுறோம். நமக்கு அதுவும் சோதனை தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்களேன், பொறுமையா இருந்துரும். வெறும் பொருளாதார பிரச்சனை மட்டும்தான் வரும், உயிரிழப்பு, நோய் தான் வரும், அப்படி இல்லை. மற்றவங்க நம்மளை அவமானப்படுத்துறது மூலம் நம்ம அல்லாவால் சோதிக்கப்படுகிறோம். அந்த நேரத்துல எப்படி இருக்கோங்கிறத பார்த்து, அப்ப சோதனையில் வெற்றி பெற பொறுமையும் நேர்மையும், இது வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், சமூக வலைதளத்துல இருக்கலாம். இப்ப சமூக வலைதளத்தை தான் திட்டுறாங்க, அங்க நம்ம உன்னை எல்லாம் ஆசீர்வதிக்கட்டும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அவனுக்கு பதிலுக்கு பதில் நம்ம திட்டக்கூடாது. நல்ல பாருங்க, ஏன்னா இப்ப பிரச்சாரமே சமூக வலைதளத்தான் இருக்கு, ஒரு அரசியல் சூழ்நிலையே சமூக வலைதளம் தான் நிர்ணயிக்குது. அதனால இந்த காலகட்டத்துல நாம அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம மக்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கொடுக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கணும். அதனால வேலை செய்யக்கூடிய இடம், சமூக வலைதளம், இல்ல உறவினர்கள், நண்பர்களுக்கு இடையிலே நாம அவமதிக்கப்படுறோம், தரம் தாழ்த்தப்படுறோம் அப்படின்னா அங்க நமக்கு தேவை பொறுமையும் நேர்மையும் தான். இது ஏதோ நமக்கு மட்டும்தான் வரும்னு இல்லை, தூதர்களுக்கும் வந்திருக்கு. அதுதான் குரான் 33:48 வசனத்துல சொல்றாரு பாருங்க. 33வது அத்தியாயத்தின் 48வது வசனத்துல, அது அந்த அல் அஹ்ஸாப் அத்தியாயத்துல, நம்ப மறுப்பவர்களும் நயவஞ்சகர்களுக்கும் கீழ்ப்படியாதீர், அவர்களுடைய அவமரியாதைகளை அலட்சியம் செய்வீராக. இக்னோர் பண்ணிருங்கன்றார். யாராவது அலட்சியம் பண்ணீங்கன்னா அதை விட்டுருங்க. நம்ம அதை மைண்ட்ல ஏத்திட்டு என்ன பண்றோம், நான் பதிலுக்கு பதில் பண்ணியே ஆவேன், புரியுதா அப்படின்னு சொல்றோம். அதாவது நமக்கு கடவுள் இடத்துல இடம் வேணுமா, நீங்க விட்டுரு, அவ்வளவுதான். 33:48 படிச்சோம். அதாவது மந்திரவாதின்னு சொன்னாங்க, கிறுக்கர்னு சொன்னாங்க, நல்ல புத்திசாலி ஆனா கிறுக்கர். குரானை படிக்கிறோமா இல்லையா? ஏகப்பட்ட இகழ்ச்சிக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த கதி தான், நமக்கும் அந்த கதி தான். அப்ப என்ன நம்ம செய்யணும் அப்படின்னா, கவலைப்படாம கடவுள் மேல நம்பிக்கையை வைக்க வேண்டும். அந்த இகழ்ச்சி நம்மளை திசை திருப்பாம பார்த்து, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாராவது நம்மள கேலி கிண்டல் பண்றாங்க, இல்லட்ட அவதூறு பேசுறாங்க நம்மளை பத்தி, இல்ல பின்னம் பேசுறாங்க, புறம் பேசுறாங்க, இல்ல திட்டுறாங்க, துன்புறுத்துறாங்க, இல்ல மனசை புண்படுத்த செய்யறாங்க, இல்ல மனசை காயப்படுத்துற மாதிரி பேசுறாங்க அப்படின்னா, அவமானப்படுத்துறாங்க, இல்ல அவமானத்துக்கு ஆளாக்கப்படுறோம் அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்துல நம்ம அந்த இகழ்ச்சியினால, இந்த செயல்களால நாம திசை திருப்பப்பட்டு விடக் கூடாது. இதுதான் நம்ம இந்த இன்சல்ட்ல இருந்து எல்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம். இது உங்களுக்கு மட்டும் இல்லப்பா, நபிமார்களும் இன்சல்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்க சொன்னாங்க, எல்லாம் எங்களுக்கு போதும், கடவுள் எங்களுக்கு போதுமானவர், அவ்வளவுதான், அவர் பார்த்துட்டு இருக்கிறார் அப்படின்னு நம்ம கடந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். அதனால இப்ப நம்ம நம்மளுடைய ஆதி பாவத்திற்காக பாவ மன்னிப்பு தேடுவோம். தூபு இலல்லா. அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவருக்கு மாத்திரமே. அந்த ஒரு கடவுளை தவிர வேறு இணை தெய்வங்கள் இணைவங்கள் இல்லை என்று சாட்சி கூறியவனாக இரண்டாவது குத்பா. நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் இகழ்வுக்கு உள்ளாகும் போது, இல்ல இன்சல்ட் பண்ணக்கூடாது, இன்சல்ட் பண்ணப்பட்டா என்ன செய்யணுங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இன்சல்ட்டுக்கு ஆளாகாம நம்மளை பாதுகாத்துக்கணும். நம்ம அதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம், பெண்கள்ட்ட இருந்தே உதாரணம் எல்லாம் சொல்றாங்க. 33வது அத்தியாயத்துல 48 படிச்சேன். நபிமார்கள் கூட இன்சல்ட் பண்ணப்படுத்தப்பட்டாங்க. ஆனா அல்லா மேல நம்பிக்கை வச்சு கவலைப்படாம பொறுப்பு எல்லாம் கடவுள் மேல வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவமரியாதையை தாண்டி வேற எந்த பாதிப்பையும் யாராலையும் நம்மளுக்கு ஏற்படுத்த முடியாது. ஆனா நம்ம அதனால திசை திருப்பப்பட்டோம் என்றால் நம்முடைய டைரக்ஷனே மாறி போய் சைத்தான் தன் பக்கம் இழுக்கிறதுக்கு தான் அவமரியாதை டெஸ்டா வச்சிருக்காங்கல்ல. நம்ம அந்த பக்கம் போறோமா இல்லையா, நாளைக்கு மறுமையில சொல்லுவான், நான் அவனை ஒண்ணுமே செய்யல பாவம், ஆல்ரெடி அதுலதான் இருந்தான்னு சாட்சி சொல்லுவாங்க. அதனால அந்த மாதிரி நம்ம ஆளாயிடக்கூடாது. அப்படியா? 33வது அத்தியாயத்தின்
59வது வசனத்தை பார்ப்போம். நபியே, உம்முடைய மனைவியர், உம்முடைய மகள் மற்றும் நம்பிக்கையாளர்களின் மனைவியரிடம் அவர்கள் தங்களுடைய ஆடைகளை நீளப்படுத்திக் கொள்ளும்படி கூறுகிறார். லாங் டிரெஸ் போடுங்க. இவ்விதமாக அவர்கள் நன்னெறியுடைய பெண்கள் என அடையாளம் காணப்படுவர். பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் they are righteous women அப்படின்னு சொல்லி. மேலும் அவமதிக்கப்படுவதிலிருந்தும் தவிர்த்துக் கொள்வர். அல்லாஹ் கடவுள் மன்னிப்பவர் மிக்கணையால். இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கூட கோயம்புத்தூர்ல ஒரு இன்சிடென்ட். ஒரு பூ மார்க்கெட்டுக்குள்ள ஒரு அம்மா போயிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டு வராதீங்கம்மா, அதாவது நிறைய அசம்பாவிதம் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டதுனால நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா சொல்லுது என்னுடைய உரிமை அப்படின்னு சொல்லி. நம்ம அந்த சப்ஜெக்டுக்குள்ள போகல. அது எதுவும் பெண்களுக்காக மட்டும் சொல்லப்பட்டது இல்ல, ஆண்களுக்கும் தான். மாடஸ்டா ட்ரெஸ் பண்ணணும் நம்ம. ஏன்னா அப்பதான் நாம அவமதிப்பில் இருந்து பாதுகாக்க பெறுவோம். நம்பிக்கையுடைய, அது ஏதோ நபியுடைய மனைவியர் நபியுடைய மகள்கள் மட்டும் இல்ல எல்லாம் சொல்ல, நம்பிக்கையாளர்களுக்கும் எல்லாம் ட்ரெஸ் கோட பத்தி சொல்றாங்க. ட்ரெஸ் கோட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம சொல்லி கொடுக்கறது, பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, பேர பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, அது ஸ்டார்டிங்ல இருந்தே வரும்போது நிச்சயமா நன்னெறியுடைய பெண்கள் என அடையாளம் காணப்படுவார்கள். ஏன்னா அதனால்தான் பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வாட்டி பார்த்தீங்களா, ரைட், ஓகே, தென் யூ கேன் சப்டியூ யுவர் சைட் அப்படின்னு சொல்றாங்க. பார்வையை தாழ்த்திக்கிடுங்க, ஒத்து குறுகுறுன்னு பார்க்காதீங்க. இதெல்லாம் சொல்றது எதுக்கு? நம்மளுடைய கண்ணியத்தை நம்ம பாதுகாத்துக்கிறது தான். அதனால நம்மளுடைய இந்த இந்த விஷயத்துல இருந்து நாம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்மளுடைய நாக்க முதல்ல திருக்குறள் கூட இருக்குல்ல, யாகாவாராயினும் நாக்காக்க காவாக்கள் தோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அப்படின்னு. யாரா இருந்தாலும் சரி, நாவை கட்டுப்படுத்துங்க. அது இப்ப 2 விஷயத்துக்கும் பொருத்தலாம். உணவுக்கும் பொருத்தலாம், பேச்சுக்கும் பொருத்தலாம். 2க்கும் பொருத்தி பார்த்தோம்னா நம்ம காயப்படாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் அமைதியா இருக்கிறது மிக சால சிறந்தது. இன்னும் நிறைய வசனங்களை உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் குறிப்பிட்டே சொல்றாங்க. கேலி பண்ணாதீங்க, கிண்டல் பண்ணாதீங்க, அவதூறு பேசாதீங்க, தாழ்த்தி பேசாதீங்க. ஒரு சமுதாயம் மற்றவங்களை ஒரு பெண்கள் மற்ற பெண்களை பத்தி பேச வேண்டாம், இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லி தராங்க. ஆனா நம்ம நாவை கட்டுப்படுத்தணும். பொறுமையுடன் கூடிய சகிப்பு. நாவை கட்டுப்படுத்தலாம் என்னென்ன, நம்ம தர்மத்தை பாழ்படுத்திடும். ஒருத்தருக்கு ஒரு கைட் பண்ணியிருப்போம், நான் தான் சொல்லி கொடுத்தேன் அவருக்கு, நான் இல்லைன்னா இப்படி ஆயிருப்பியா, நான் இல்லைன்னா இந்த ஸ்டேஜுக்கு நீங்க வந்திருப்பியா, இப்படிலாம் சாதாரணமா பேசுறோம். நம்ம கடவுள் தான் எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கிறாரு, கடவுள் தான் எல்லா செயல்களுக்கும் காரணம் தான். அதுதான் அவர் சொல்றாரு, காட் இஸ் ரன்னிங் எவ்ரி திங், காட் இஸ் டூயிங் எவ்ரி திங்கிறத ஒரு திக்குர் மாதிரி நம்ம மைண்ட்ல ஓடிட்டே இருக்கணும்னு சொல்றாரு. அந்த மாதிரி ஓடிட்டே இருந்துச்சுன்னா நம்மளை முன்னிலைப்படுத்தவே மாட்டோம். நான் எல்லாத்தையும் அல்லாஹ் கட்டுப்படுத்தினாரா, மனுஷன் கட்டுப்படுத்துறான். அதான் சொல்ற 3வது அத்தியாயத்தின் 8வது வசனத்துல ஒரு பிரார்த்தனையை நமக்கு சொல்லித்தரார் பாருங்க. இதெல்லாம் நம்ம படிக்கணும், சிந்திக்கணும். அதை, என் ரட்சகரே, இப்போது எங்களை நீர் வழி நடத்தி விட்டதால் எங்களுடைய இதயங்களை தடுமாற விட்டு விடாதீர்கள். ஒரு வாட்டி, அதாவது நேற்று இரவு ஒரு நினைப்பை பத்தி பேச வேண்டிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுல சொன்னதான், நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டு இனிமே இப்படி இருக்க மாட்டேன்னு முடிவு எடுத்துட்டு விட்டுட்டேன்னு வைங்களேன், அந்த முடிவு எடுத்ததை மறந்துடுவோம். அது தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது ஒரு விழிப்புணர்வோட ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்தணும்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அதை தொடர்ந்து கண்காணிக்கலன்னு வைங்க, நம்ம அதுல இருந்து ரொம்ப தூரம் போயிடுவோம். உதாரணத்துக்கு, நம்ம கடவுள் வேற சொல்லாம சாப்பிடாதீங்க, எதையாவது செய்யறதா இருந்தா இன்ஷா அல்லாஹ் சொல்லாம பண்ணாதீங்க, பார்க்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் சொல்றது, சலாம் சொல்றது, இதெல்லாம் நம்ம சரியா பண்றோமா? அதாவது உங்களோட உறவினரான அண்டை வீட்டார், உறவினர் அல்லாத அண்டை வீட்டார்னு சொல்றாங்க. உங்கள்ட்ட எல்லாம் நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம்? இதெல்லாம் நம்ம கவனத்துல எடுத்துக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்றேன்.
அதனால பொறுமையுடன் கூடிய அதாவது நாவை கட்டுப்படுத்தணும், பொறுமையோட சகிப்புத்தன்மையோட இருக்கணும். சோதனைன்னு நம்பினாதான். நிந்தனை நம்மளை நோக்கி வருதுன்னா அது சோதனை. அதான் ரசாத் பயன்ல சொல்றாரு, யாராவது வந்து முகத்தை காட்டினான்னா நம்ம என்ன நினைச்சுக்குமா அப்படின்னா, ஓ இது எனக்கு தகுதி இருக்கு, நான் ஏதோ செஞ்சிருக்கேன் அதான் எனக்கு ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படின்னு நினைச்சுக்கணுமா. இது இல்ல அவனுக்கு ஏதோ வயிற்று வலி போல, அவனுக்கு ஏதோ உடல்நிலை சரியில்லை, நல்ல மனுஷன் அப்படி பேச மாட்டானே, நல்ல மனநிலையோட இருக்கிறவன் அப்படி பேச மாட்டான், அப்படி முகத்தை காட்ட மாட்டான். இப்போ உனக்கு ஏதோ உடம்பு சரியில்லை நம்ம நினைச்சுக்கணுமா. நம்ம அதுல இருந்து வெளில வர்றதுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், என்னை வான் கூட கேட்கல, என்னை மதிக்கல, என்னை பார்க்கல, எனக்கு கரெக்ட் ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் தரல, இப்படிலாம் பல வகையில நம்ம பேசுறோம். அதுதான் சோதனைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் விட்டு அப்படியா சரி பரவாயில்லன்னு போய்கிட்டே இருக்கும். அப்புறம் நம்மளுடைய இந்த வழிகாட்டுதல் நிலைத்திருப்பது தாங்க நம்மளுடைய கண்ணியத்திற்கு நமக்கு கண்ணியம் தரும். அதாவது கண்ணியத்திற்கெல்லாம் கண்ணியமானவர் யாருன்னா அல்லாஹ். அப்ப அந்த கண்ணியம் நமக்கு கிடைக்கணும்னா அந்த கண்ணியம் மிக்கவர் கூறியிருக்கக்கூடிய வழிகாட்டுதல் நம்ம தொடர்ந்து நிலைத்து இருக்கணும். அதை நமக்கு நாமே செக் பண்ணிக்கணும் அப்பப்ப. அதுக்குதான் யார் இரவிலும் பகலிலும் இறைவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களோடு இருப்பதற்கு உங்களை நீங்களே கட்டாயப்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்றாங்க. அதனால நம்ம நிறைவுக்கு வந்துடலாம். கடவுள் நிமித்தம் நீங்கள் செலவிட வேண்டும். உங்களுடைய சொந்த கரங்களாலேயே உங்களையே நீங்கள் நரகத்திற்கு தள்ளிக் கொள்ளாதீர்கள். நீங்கள் பெருந்தன்மையோடு இருக்க வேண்டும். பெரும்பன்தன்மை உடையவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றார், கடவுள் நேசிக்கின்றார். விட்டுட்டு போவோம், ரொம்ப தாராள மனப்பான்மையோட இருப்போம், சொன்னா சொல்லிட்டு போறாரு அப்படின்னு விட்டுட்டு போயிட்டோம்னு வைங்க, நமக்கு அவங்க அல்லாஹ் விரும்புறாரு நம்மள. நான் உங்களை நினைவில் கொள்ளும் பொருட்டு நீங்கள் என்னை நினைவில் கொள்ள வேண்டும், மேலும் என்னிடம் நன்றியோடு இருங்கள், நன்றி கெட்டவர்களாக இருக்காது. அப்படி நம்ம இந்த நினைப்பிலே இருக்கணும்னா அடிக்கடி ஞாபகம் வச்சு. அதுக்குதான் அல்லாஹ் 51, 56 ஹலக்கத்து ஜின்னி வல் இன்சானி இல்லாத யாவது, என்ன நினைக்கிறதுக்கு தான்ப்பா இந்த மனுஷனே, இந்த மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் நான் படைச்சிருக்கேன்னு சொல்றான். அதனால நம்ம ஒரு பிரார்த்தனையோட முடிச்சிடலாம். என் ரட்சகரே, என் சுவாபத்தை குளிர்விப்பீராக, மேலும் இந்த விஷயத்தை எனக்கு எளிதாக்கி தருவீராக. ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா. என் ரட்சகரே, எனது அறிவை அதிகரிப்பீராக. ஹக்கீம் சலாம் தொழிலுக்கு தயாராகும்.